ஸோ வெல்கம் டு அவர் சேனல் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா டேட்டா இன்டர்பிரிட்டேஷனில் பை சார்ட். இது வந்துட்டு மோஸ்ட்லி ப்ரிலிம்ஸ் லெவலில் கேட்கலாம், பிஓக்கும் சரி கிளர்க்கு சரி. இன்னும் இதுலேயே கொஞ்சம் கஷ்டமாக கூட சம்டைம்ஸ் மெயின்ஸில் கேட்கலாம். ஸோ இப்போ டைரெக்டாக கொஷின்ஸ்குள்ளே போயிடலாம். கொஷின்ஸ்லேயே வந்துட்டு எந்தெந்த மாதிரி எல்லாம் கேட்கலாம், எப்படி அப்ரோச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ இப்போ ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ ஒரு கொஷின் கொடுத்துருக்காங்க. அதில் வந்துட்டு தி பை சார்ட் ஷோஸ் த பர்சன்டேஜ் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் எம்ப்ளாயீஸ் ஹூ ஒர்க் இன் 5 டிஃப்ரெண்ட் கம்பெனிஸ். டோட்டல் எம்ப்ளாயீஸ் நம்பர்ஸ் வந்துட்டு 3000. அதில் வந்துட்டு பை சார்ட்டை வந்துட்டு டிகிரிஸ்லையும் கொடுக்கலாம் சம்டைம்ஸ் வந்துட்டு. ஆனால் இதில் எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா வந்துட்டு பர்சன்டேஜில் கொடுத்துருக்காங்க. ஏபிசிடிஇ 5 கம்பெனிஸ். 5 கம்பெனிஸில் ஏ வந்துட்டு 18% இருக்காங்க 3000ல், பி 27%, சி 16%, டி 25%, இ 14%. இப்போ கொஷின்ஸ் டேரெக்டாக கேட்டிருக்காங்க. இப்போ ஸ்டார்ட் பண்ணலாமா, எப்படி அப்ரோச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி கொஷின்ஸ் வர்றப்ப என்ன பண்ணுங்க, ஏதாவது மோஸ்ட்லி முடிஞ்ச வரைக்கும் வந்துட்டு டோட்டல் எம்ப்ளாயீஸ் நம்பர் கண்டுபிடிக்காமலே வந்துட்டு பர்சன்டேஜை வச்சு கொடுத்துருக்கிற பர்சன்டேஜ் ஒரு டிகிரியை வச்சு எந்த அளவுக்கு ஆன்சர் ஃபைன் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ட்ரை பண்ணி பாருங்க. ஏன்னா மோஸ்ட்லி வந்துட்டு நம்ம கண்டுபிடிக்கணும்னு அவசியம் இல்லை, அன்லெஸ் வந்துட்டு எம்ப்ளாயி நம்பர் கேட்டிருந்தாங்க அப்படின்னா. இப்போ இந்த கொஸ்டின்ல பாருங்களேன், த நம்பர் ஆஃப் எம்ப்ளாயீஸ் ஹூ ஒர்க் இன் பி இஸ் வாட் பர்சன்டேஜ் மோர் ஆர் லெஸ் தேன் தி நம்பர் ஆஃப் எம்ப்ளாயீஸ் ஹூ ஒர்க் இன் ஏ. அதாவது பியில் ஒரு செட் ஆஃப் எம்ப்ளாயீஸ் எத்தனை பர்சன்டேஜ், 27% வேலை பார்க்குறாங்க. அதுவே வந்துட்டு எவ்வளோ பர்சன்டேஜ் மோர் ஆர் லெஸ் தேன் த நம்பர் ஆஃப் எம்ப்ளாயீஸ் ஹூ ஒர்க் இன் ஏ அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கு தலையை சுற்றி மூக்கு தொடுற மாதிரி இருக்கும், அந்த எம்ப்ளாயீஸ் நம்பர்லாம் கண்டுபிடிச்சு அதை டிவைட் பண்ணி பர்சன்டேஜாக போட்டுக்கிறதுக்கு. அதுக்கு நீங்கள் டேரெக்டாக என்ன பண்ணிடலாம் அப்படின்னா, பி வந்துட்டு 27% கொடுத்துருக்காங்க, டிவைடட் பை ஏல எத்தனை பர்சன்டேஜ், 18%. டிவைடட் பை 18 இப்படியே போட்டுருங்க டேரெக்டாக இன்டூ 100. என்ன அப்படின்னா 3000க்கு ஒரு செட் ஆஃப் பீப்புள் வந்துட்டு ஏ கம்பெனியில் வேலை பார்க்குறாங்க, பி கம்பெனியில் வேலை பார்க்குறாங்க. அதுவே 100 பேர் இருந்திருந்தாங்க அப்படின்னா வந்துட்டு ஏ கம்பெனியில் 18 பேர் வேலை பார்த்துருப்பாங்க, பி கம்பெனியில் வந்துட்டு 27 பேர் வேலை பார்த்துருப்பாங்க. இதுதான் சிம்பிளஸ்ட் மீனிங். இதை ரொம்ப போட்டுட்டு நம்ம அப்படியே தலையை சுற்றி மூக்கு தொடர மாதிரி எம்ப்ளாயி நம்பர் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஏல எவ்வளோ பியில் எவ்வளோ அப்படின்லாம் கண்டுபிடிச்சிட்டு போடணும்லாம் அவசியம் இல்லை. அப்படியே டைரெக்டாக போட்டிங்க அப்படின்னா வந்துட்டு இதையும் அடிச்சுக்கோங்க. இது என்ன 9 6, அப்போது இது எப்படி இருந்தாலும் 1.5 வரும், 100 போட்டோம்னா 150 வந்துடும், 150%. ஆனால் இங்கே கேட்டிருந்தது வந்துட்டு கொஸ்டின் வாட் பர்சன்டேஜ் மோர் ஆர் லெஸ் தேன் த நம்பர் ஆஃப் எம்ப்ளாயீஸ்ன்னு கேட்டிருந்தாங்க. நம்பர் ஆஃப் எம்ப்ளாயீஸ் ஹூ ஒர்க் இன் ஏ மோர் எவ்வளோ பர்சன்டேஜ் அதிகம்னு கேட்டிருக்காங்க, எத்தனை பர்சன்டேஜ்னு கேட்கல, எத்தனை பர்சன்டேஜ் அதிகம் அப்படின்னு கேட்குறப்போ 150%ங்கிறது அது 50% 100 விட அதிகம், அப்போ 50%ங்கிறது தான் வந்துட்டு கரெக்ட். இதுக்கு வந்துட்டு ஆப்ஷன் டி இது ஓகே, இது சிம்பிளஸ்டா இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து செகண்ட் கொஸ்டின் வந்துட்டு வாட் இஸ் த ரேஷியோ ஆஃப் த நம்பர் ஆஃப் எம்ப்ளாயீஸ் ஹூ ஒர்க் இன் சி டு தி நம்பர் ஆஃப் எம்ப்ளாயீஸ் ஹூ ஒர்க் இன் டி. அதே மாதிரியே தாங்க, நீங்கள் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க பர்சன்டேஜை வச்சுட்டு டோட்டல் எம்ப்ளாயீஸ் சியில் எவ்வளோ டியில் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிட்டு எகைன் அதை ரேஷியோவில் போகணும்னு அவசியமே கிடையாது. 3000க்கு சியில் இத்தனை பேர் வேலை பார்க்குறாங்க அப்படின்னா 100 பேராக இருந்திருந்தாங்கன்னா வந்துட்டு சியில் எத்தனை பேர் வேலை பார்த்துருப்பாங்க, சிங்கிறது வந்துட்டு கிரே 16 பேர் வேலை பார்த்துருப்பாங்க. இஸ் டு டி டு த நம்பர் ஆஃப் எம்ப்ளாயீஸ் ஹூ ஒர்க் இன் டி. டியில் எத்தனை பேர் இருக்காங்க, 100 பேருக்கு இருந்திருந்தா வந்துட்டு 25 பேர் இருந்திருப்பாங்க, 16:25. இதை ஏதாவது ஒரு இன்னும் சிம்பிளிஃபை பண்ண முடியுமா, முடியாது. அதனால் 16:25 இது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ முடிஞ்சுது. அடுத்து தேர்ட் கொஸ்டின், த நம்பர் ஆஃப் எம்ப்ளாயீஸ் ஹூ ஒர்க் இன்
E is what percentage of the number of employees who work in C? கொஸ்டின் நல்லா பார்த்துக்குங்க. இதில் வந்துட்டு அவங்க எத்தனை பர்சன்டேஜ் மோர் ஆர் லெஸ்ன்னு கேட்கவே இல்லை, எத்தனை பர்சன்டேஜ் மட்டும்தான் பிளாங்காக கேட்குறாங்க. அப்படிங்கிறப்போ சி, சியில் எத்தனை பேர் இருக்காங்க? 16 பேர் இருக்காங்க. 100 பேருக்கு 16 பேர் இருக்காங்க. அதுவே வந்துட்டு ஈல 14 பேர் இருக்காங்க. இன்டூ எத்தனை பர்சன்டேஜ்னு கேட்டிருக்கு. அவ்வளோதான், சிம்பிள். இங்கே 7, இங்கே 8. இப்போ 7/8 அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இதுக்கு 12.5% வரும்னு நினைக்கிறேன். அப்போ 7ன்னா வந்துட்டு 87% வரும். ஸோ ஆப்ஷன் ஏ இது கரெக்டு. அடுத்து 4th கொஷின். Fourth question. What is the difference between the twice of the number of employees who work in A and thrice of the number of employees who work in D? இதில் பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயீஸ் நம்பர் கேட்டிருக்காங்க. அதனால் நம்ம 3000ங்கிறத வச்சு மல்டிப்ளை பண்ணி தான் ஆகணும் பர்சன்டேஜோட. ஆனால் அதை உடனே பண்ணணும்னு அவசியம் இல்லை. நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை ஜஸ்ட் சிம்பிளாக பாருங்கள். ட்வைஸ் ஆஃப் த நம்பர் ஆஃப் எம்ப்ளாயீஸ் ஹூ ஒர்க் இன் ஏ அப்படின்னா 2 இன்டூ ஏல எத்தனை பர்சன்டேஜ்? 18%. ஓகே, இன்டூ இங்கே 3000 போடுவோம். 3000ங்கிறது இப்போதைக்கு எக்ஸ்னே வச்சுக்கோங்க. ஓகே, thrice of the and thrice of the number of employees who work in D. thrice of the number of employees work in Dங்கிறது எவ்வளவு? Dக்கு 25. ஸோ அகைன் இங்கேயும் நான் எம்ப்ளாயீஸ் நம்பர் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இங்கேயும் ஒரு எக்ஸ் தேவைப்படும். 3000 கொடுத்துட்டாங்க, பட் இருந்தாலும் வந்துட்டு சிம்பிளிஃபிகேஷனுக்காக நீங்கள் எக்ஸ்ன்னு போட்டுக்கோங்க. இப்போ அவங்க கேட்டிருக்கிறது டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தான் கேட்டிருக்காங்க. இப்போ ஏலேருந்து டிஏ மைனஸ் பண்ணணும்லாம் சொல்லலை. நீங்கள் டியிலிருந்தும் ஏன் மைனஸ் பண்ணலாம். ஏன்னா 3 × 25 அப்படின்னா இங்கே 75 ஆயிடுச்சு. இங்கே 2 × 18 அப்படின்னா இங்கே 36 ஆயிடுச்சு. அப்படின்னா 36 - 75 நம்ம போட முடியாது. அதுக்கு பதிலாக 75 - 36ன்னு போட்டுக்கலாம். அப்படி போட்டுட்டா வந்துட்டு பெட்டர். ஏன்னா அவங்களும் டிஃப்ரென்ஸ் தான் கேட்டிருக்காங்க. ஏ மைனஸ் டி எவ்வளோன்னு கேட்கல, ஏக்கும் டிக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் எவ்வளோன்னு தான் கேட்டிருக்காங்க. அப்போ இங்கே 6, 15, 9, 39. இப்போ என்ன பண்ணலாம்? 39% இன்டூ எவ்வளவு மொத்தம்? 3000. 39, 27, 2, 39, 117, 0, 1170. இது வந்து ஆப்ஷன் இ. ஃபினிஷ்ட். அடுத்து 5th கொஷின். What is the 1/3 of average number of employees who work in B and C? அகைன் அதே மாதிரியே தான். நீங்கள் எடுத்த உடனே நான் வந்துட்டு நம்பர் ஆஃப் எம்ப்ளாயிஸ் கண்டுபிடிக்கணும்னு அவசியமே இல்லை. பி அண்ட் சி எவ்வளோன்னு தெரியணும். பி அண்ட் சிக்கு வந்துட்டு பியில் 27%. அடுத்தது இங்கே 16 டிவைடட் பை 2. ஓகே, இதை ஆவரேஜ் கண்டுபிடிச்சிக்கலாம் இதை வச்சு. இப்போ 27 + 16னா வந்துட்டு 3, 3, 33, 43. 43 டிவைடட் பை 2 அப்படின்னா 21.5% இன்டூ இவங்க கேட்டிருக்கிறது 1/3. 1/3 போட்டுக்குங்க. அடுத்தது எத்தனை டோட்டல் எம்ப்ளாயீஸ்? 3000. ஓகே, இது ரெண்டும் கேன்சல் ஆயிரும். இதுக்கு இங்கே ஒன்று கேன்சல் பண்ணிடலாம். 10 இருக்கு. 10 இன்ட்டு 21.50. 10 × 21.50 அப்படின்னா 215 வரும். 215ங்கிறது ஆப்ஷன் இ. ஓகே, அவ்வளோதான். இதே மாதிரி எவ்வளோக்கு எவ்வளோ வந்துட்டு சிம்பிளாக போட முடியுமோ அந்த அளவுக்கு. இதில் பாருங்கள், இதில் நம்ம மோஸ்ட்லி லாஸ்ட் ஸ்டெப்பில் தான் வந்துட்டு இந்த 3000ங்கிறத கொண்டு வந்து பிக்சருக்குள்ளே கொண்டு வந்து நம்ம வந்துட்டு பண்ணிகிட்ருக்கோம். இதே மாதிரி ஈஸியாக கேட்பாங்கலாம் அர்த்தம் கிடையாது. பட் ப்ரிலிம்ஸில் மோஸ்ட்லி அட்லீஸ்ட் இந்த லெவலுக்காவது நம்ம ப்ரிப்பேராக இருந்துக்கணும். இந்த ஃபஸ்ட் டைமர்ஸ்
இப்போ தான் வந்துட்டு ஃபஸ்ட் டைமாக வந்துட்டு எஸ்பிஐ பிஓ எக்ஸாம் இப்போ நெக்ஸ்ட் வீக் இப்போ இந்த வீக் நடக்க போகுது. அதுக்காக ப்ரிப்பேர் பண்ணுறவங்கெல்லாம் வந்துட்டு அட்லீஸ்ட் இந்த லெவலுக்காவது ப்ரிப்பேர் பண்ணிக்கங்க. இது வரைக்கும் வந்துட்டு நான் கிளர்க் லெவலில் தான் அட்டன் பண்ணியிருக்கேன் அப்படின்னா அட்லீஸ்ட் இந்த லெவலுக்காவது இருந்துச்சு அப்படின்னா வந்துட்டு மினிமம் நீங்கள் இந்த லெவலுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பிஓ லெவலில், எஸ்பிஐ பிஓ லெவலில் அட்லீஸ்ட். ஸோ ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.